எல்லாரும் கண்ணை மூடணும். நம்ம மத்தியில் இருக்கிற துர்ராஜ் அங்கிள் வந்து இப்போ ஜெபம் பண்ணி இந்த 2வது நாள் விபிஎஸ்ஐ ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற துர்ராஜ் அங்கிள் வந்து இப்போ ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2:1-5 வரை. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களிலே பார்த்தோரை துதியுங்கள். தேவாதி தேவனாம் இயேசுராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. இந்த அதிகாலை பொழுதிலே ஆமாண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த விபிஎஸ்சிலே ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த ஆமாண்டவர் வேத வாசிப்பு பகுதியிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இன்று நடக்கின்ற நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து பிள்ளைகளை நீர் பயன்படுத்தி கொண்டிருப்ப கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நேற்று தினம் நடந்த நிகழ்ச்சியிலே ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் பங்கு பெற்று பாத்திரவண்ணங்கள் விளங்கி தேசத்திற்கு ஒரு எழுப்புதலை காணும் வகையிலே, அவர்கள் குடும்பத்தில் ஒரு எழுச்சியை காணும் வகையிலே, அதே போலவே ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளில் நடைபெறுகின்ற ஆமாண்டவரை கர்த்தாவே, இந்த ஆமாண்டவரை கர்த்தா வேதாகம பயிற்சி ஆமாண்டவரை கர்த்தாவே, பள்ளியிலே பள்ளிக்கு வந்திருக்கும் பிள்ளைகள் அத்தனை பேர் மீதும் உடைய ஆளுமை நடைபெறட்டும். இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தையும் ஆமாண்டவரை கல்வியையும் போதித்து ஆமாண்டவர் ஆசீர்வாதமாக வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளை உடைய பாதப்பட்டியிலே ஆமாண்டவரை கர்த்தாவே வைப்பதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் ஆமாண்டவரை கர்த்தாவே, இனி வரும் காலங்களிலே ஆமாண்டவரை கர்த்தாவே, உடைய சன்னிதானத்திலே ஆமாண்டவரை ஒரு எழுப்புதலை இந்த தேசத்திலே காண்பதற்காக வேண்டிய ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களை நீர் ஆமாண்டவரை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் உடைய சமூகத்தில் ஆமாண்டவர் உயர்ந்து விளங்க செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆமாண்டவரே கர்த்தாவே நீர் ஞானத்தையும் அறிவியையும் போதித்து ஆமாண்டவரே கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களில் உள்ள பெற்றோர்களுக்கு கீழ்ப்பு நடக்கும் பிள்ளைகளாக ஞானத்தில் சிறந்து விளங்க செய்யும் அப்பா. தொடர்ந்து ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகள் வரும் காலங்களிலே ஆமாண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஆமாண்டவரே கர்த்தாவே, ஆழத்தை எழுப்புவதற்கு ஒரு தூண்களாக விளங்குவதற்கு தகுதிகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஏற்ற பலத்தையும் கிருபையும் ஞானத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் தந்து ஆமாண்டவரை கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதித்து வேண்டும் சொல்லுவப்பா. இவற்றுக்காக வேண்டிய ஆமாண்டவரை கர்த்தாவே, உழைக்கின்ற ஆமாண்டவரை கர்த்தாவே, இந்த ஆசிரியர்கள் மீதும் ஆண்டவரை கர்த்தாவே, தொடர்ந்து இவற்றை தாங்கி நடத்துகின்ற சகோதரி குடும்பத்தார் மீதும் ஆண்டவரை கர்த்தாவே, இப்படி ஆளுமை நடைபெறட்டும். உம்மை போலவே இந்த பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. இனி வரும் காலங்களிலே ஆமாண்டவரே செழித்தோங்கி வளர்கின்ற கேதுர் மரங்களாய் வளர்கிற தகுதிகளை ஏற்படுத்தி தாரும். நீரே தேவனான பெரிய காரியங்களை செய்து இந்த 2ஆம் நாளில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை விபிஎஸ் கூட்டத்தை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தேவைகளத்தையும் சந்தித்து இயற்கை சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த சொல்லும் துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமும் மிக்க செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓகே, சரி. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற விஜய் ஆண்டி முன்னால் வந்து இந்த 2வது நாளுக்குரிய தலைப்பை சொல்லுவாங்க. நல்ல கை தட்டலாமா ஆண்டிக்கு? ஹல்லேலூயா. 1 மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள நேற்று சாண்டினாக்கா சொல்லி கொடுத்தாங்களா? 1 என்னென்ன சொல்லலாம், என்ன செய்யணும்? எழுந்துருங்கணும். 2 2 2 3. வெரி குட். நீங்களே எல்லாரும் உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருக்குல்ல இந்த 1 2 3. சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய இந்த வருஷத்தோட விபிஎஸோட கருப்பொருள் தீம்
அது என்ன தலைப்பு சொன்னேன்? கருப்பொருள் ஆர்மர் ஆஃப் காட் சொல்லி கொடுத்தேன்ல. சர்வாயுத வர்க்கம். என்னது? சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம்ன்றது ஹெட், முக்கியமான நம்முடைய கருப்பொருள், தீம். சரியா? ஆனால் அதிலிருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம லெசன் படிக்கிறோம். நேற்று என்ன தலைப்பில் படித்தோம்? சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத். சத்தியம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களா? வெரி குட். சத்தியம்னா என்னது? உண்மையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் உண்மையாக இருப்பீங்களா? எதுலெல்லாம் உண்மையாக இருக்கணும்? அப்பா அம்மா கிட்ட. அப்புறம் படிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். காப்பி அடிக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். ஸ்டார்டிங்கில் படிக்காமல் இருந்துட்டு எக்ஸாம் டைமில் போய் இது பண்ணக்கூடாது. டெய்லி என்ன பண்ணணும்? படிக்கணும். நமக்கு கொடுத்த வேலையில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். கற்றுக்கிட்டிங்களா? இன்றைக்கி எத்தனாவது நாள் விபிஎஸ்? நேற்று ஜாலியாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா எல்லாருக்கும்? சரி, நேற்று இங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் வீட்டில் போய் யாரெல்லாம் சொன்னீங்க? அம்மா கிட்ட, அக்கா கிட்ட, எல்லார்கிட்டையும். யார்கிட்ட? வீட்டில் உள்ளவங்ககிட்ட யாரெல்லாம் சொன்னீங்களா? நிறைய பேர் கையே இல்லை பேர், ஒருத்தர் 2 பேர் தான் தூக்குறீங்க. இங்கே சொல்லி கொடுக்குறத வீட்டில் போய் என்ன பண்ணணும்? அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட, எல்லார்கிட்டையும் என்ன பண்ணணும்? சொல்லணும். அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல சத்தியம்னா உண்மைன்னு. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? சொல்லணும். சரி, கையை கீழே போடுங்க, உட்காருங்க. இப்போ இன்னைக்கு 2வது நாள் தலைப்பு என்னன்னு பார்க்கலாமா? நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம்னா என்னது? நேற்று நான் யார் சொன்னேன்? போர் வீரன், சோல்ஜர்ஸ் சொன்னேன்ல. அவங்க என்ன போட்டிருப்பாங்க? சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் போட்டிருப்பாங்க சொன்னேன். நீதி என்னும் மார்க்கவசம்னா இங்கே போட்டிருப்பாங்க, ஒரு கவசம் மார்பில் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீ பார்த்துருக்கியா? ஓகே, சூப்பர். அந்த மார்பில் போட்டிருக்க கவசத்துக்கு பேர் தான் மார்க்கவசம். ஏசப்பா நம்மளுக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு கிளாஸில் பார்ப்பீங்க. ஓகேவா? சரி, இப்போது திரும்ப கேட்குறேன். இந்த வருஷம் விபிஎஸோட கருப்பொருள் என்னது? ஆர்மர் ஆஃப் காட். கொஞ்சம் தமிழ்லையும் சொல்லுங்களேன். சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம். ஆர்மர் ஆஃப் காட். நேத்து என்னது? சத்தியம் என்னும் கச்சை. டே 2 என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம். இப்போ இந்த நாளைக்குரிய பொதுவான வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு நித்யா அக்கா வருவாங்க. இந்த நாளுக்குரிய பொதுவான வசனம் கிளாஸில் எல்லாருக்கும் ஒரு வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அந்தந்த நாள் தீமுக்குரிய ஒரு வசனமும் இருக்கும். அதுவும் என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? வசனம் கற்றுக்கலாமா? இனிய நாளோட வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். திருப்பி சொல்லலாமா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. திருப்பி சொல்லலாமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. கை தட்டலாமா? நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். பாட்டு பாடலாமா? யாருக்கெல்லாம் பாட்டு பாடணும்னு சந்தோஷமா இருக்கு? வெரி குட், நிறைய பேர் இருக்கீங்க. சரி, பாடுற அக்கா சாண்டினா அக்கா முன்னால் வாங்க. டான்ஸ் ஆடுற அக்கா வாங்க. சரி, அதுக்கு முன்னால் நேற்று ஒரு டீச்சர் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது. நேற்று பிரியாக்கா எக்ஸாம் எழுத போனதுனால அவங்கள நம்ம முன்னால் கூப்பிட்டு ஹானர் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி அக்கா ஓடி வந்துட்டாங்க. நேற்று அக்கா சொன்ன ஒரு காரியம், ஆண்டி எனக்கு எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் விபிஎஸ்ஏ தான் ஞாபகம் வந்துட்டு இருந்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அக்கா சண்டே கிளாஸ் நம்மளோட இணைஞ்சி செய்கிற அக்கா. இன்றைக்கி அவங்கள ஹானர் பண்ணிடலாமா? நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு பாடிடுவோம். அடுத்தது நல்ல டான்ஸ் ஆடலாம். சரியா? ஃபஸ்ட்டு கை தட்டி பாடலாம். ஓகே, நீங்கள் ஆடுங்க, அவங்க கை தட்டுவாங்க. ரம்பம்பம் 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 ரம்பம்பம். சின்ன தம்பி சின்ன தங்காய், சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. சின்ன தம்பி சின்ன தங்காய், சத்தமா பாடுங்க. சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் சேர்ந்து வந்து ஆடிடுவோமே, பரலோக தேவனையே கொண்டாடுவோமே. ரம்பம்பம் 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 ரம்பம்பம். கை தட்டுங்க பாப்போம். இது நம்ம நாட்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம் நாட்கள். ரெகபோத் விபிஎஸ் இது நம்ம நாட்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம் நாட்கள். ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல டான்ஸ் ஆன், துள்ளி துள்ளி பாட்டு பாடி துதிக்கும் நாட்களே. ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல டான்ஸ் ஆன், துள்ளி துள்ளி பாட்டு பாடி துதிக்கும் நாட்களே. ரம்பம்பம் 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 ரம்பம்பம். ஞாபகம் வந்துருச்சா? பாட்டு வந்துருச்சா? ஆனால் யாருமே இன்னும் பாட ஆரம்பிக்கல. சத்தமாக பாட போகிறீங்க. ஓகேவா? ஓகேவா? ரெடி? எல்லாரும் இப்போ டான்ஸ் ஆட போகிறீங்க, சத்தமாக பாட்டு பாட போகிறீங்க. ஆடாதவங்களும் இப்போ மேலே கூப்பிட்டுருவேன். ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். நல்ல கை தட்டு பார்ப்போம். நல்ல நல்ல இன்னும் கை தட்டு மேலே தூக்கி தட்டுங்க. நல்ல நல்லா. ரம்பம்பம் 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 ரம்பம்பம். ஹே ரம்பம்பம் 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 ரம்பம்பம். மறுபடியும் வாய் சத்தத்தை ஏத்தி. ஆமென். ரம்பம்பம் 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 ரம்பம்பம். உங்க சத்தம். ரம்பம்பம் 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 ரம்பம்பம். சின்ன தம்பி சின்ன தங்காய், சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. சத்தமா. சின்ன தம்பி சின்ன தங்காய்
தட்டுங்க பாப்போம். வெரி குட். இங்கேருந்து எல்லா பிள்ளைகளும் அழகாக ஆடினீங்க. ஆனால் இன்னும் பாட்டு பாடணும். இன்னும் என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். பாட்டு பாடிட்டே ஆடணும். சரி, இப்போ நம்ம பிகினர்ஸ் டீச்சர்ஸை மட்டும் மேலே கூப்பிடலாமா டான்ஸ் ஆட? பிகினர்ஸ் டீச்சர்ஸ் வாங்க பார்ப்போம். பிகினர் டீச்சர்ஸ்லாம் வாங்க பார்ப்போம். பிகினர் பிரைமரி ரெண்டும் சேர்த்தே கூப்பிட்டுடலாம். பிகினர் அண்ட் பிரைமரி டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க. டீச்சர்ஸ் டான்ஸ் ஆட பார்க்க பிடிக்குமா? நல்லா கைதட்டுக்கு பார்ப்போம். நல்லா ரம் பம் பம் 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 ரம் பம் சத்தமா பாடுங்க. ரம் பம் பம் 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 மறுபடியுமா ரம் பம் பம் 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 பம். சின்ன தம்பி சின்ன தங்காய், சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. சின்ன தம்பி சின்ன தங்காய், சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் சேர்ந்து வந்து ஆடிடுவோமே, பரலோக தேவனையே கொண்டாடுவோமே. ரம் பம் பம் 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 ரம் 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 பம் பம் பம். கை தட்டுங்க பாப்போம். ரெகபோத் பிபிஎஸ் இது நம்ம நாட்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம் நாட்கள். ரெகபோத் பிபிஎஸ் இது நம்ம நாட்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம் நாட்கள். ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல்ல டான்ஸ், துள்ளி துள்ளி பாட்டு பாடி துதிக்கும் நாட்களே. ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல்ல டான்ஸ், துள்ளி துள்ளி பாட்டு பாடி துதிக்கும் நாட்களே. ரம் பம் பம் 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 பம். ரம் பம் பம் 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 பம். ரம் பம் பம் 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 பம். கை தட்டலாமா? எல்லா டீச்சர்ஸ் பிகினர்ஸ் அண்ட் பிரைமரி டீச்சர்ஸ்க்கு கை தட்டுங்க பாப்போம். தேங்க்யூ காட் பிளஸ் யூமா. பிகினர் டீச்சர்ஸ் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். பிரைமரி டீச்சர்ஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து புது பாட்டு கற்றுக்கலாமா? யாருக்கெல்லாம் ஆசை புது பாட்டு கற்றுக்கணும்னு? கை தூக்குங்க கை தூக்குங்க கை தூக்குங்க. சரி, புது பாட்டை இப்போ நான் கற்றுக்கிறதுக்கு முன்னால் ரொனால்டோ அண்ணா வந்து இப்போ சொல்லி தருவாங்க. ஹலோ எல்லாரும் இங்கே பாருங்கள். 2வது நாள் பாட்டு கற்றுக்கலாமா? முதல் நாள் பாட்டு எல்லோரும் நல்லா கற்றுக்கினீங்களா? ஆனால் யாரும் பாடி நான் கேட்கவே இல்லை. யார்கிட்ட இருந்தும் சத்தமும் வரவே இல்லை. ஏன்டா அமைதியாக இருக்கீங்க? என்ன பேசுங்க. சரி, 2வது நாள் பாட்டு சொல்லித்தரேன். நான் சொல்கிறப்போ நீங்கள் திரும்பி திரும்பி சொன்னால் போதும், சரியா? சாத்தான் உருட்டு உருட்டு, திருப்பி சொல்லுங்கள். சாத்தான் உருட்டு 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 உருட்டுவான். திருப்பி சொல்லுங்கள். சாத்தான் உருட்டு 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 உருட்டுவான்.
அவன் பொய் பொய்யா பேசுவான். அவன் பொய்யா பேசுவான். இப்போ திருப்பி சொல்லுங்க. சாத்தான் உருட்டுவான். அவன் பொய்யா பேசுவான். அவனை நம்பி ஏமாந்திடாத. என்ன பண்ணோம்? அவனை நம்பி ஏமாந்திடாத. அவன் கலரா ரீல் விடுவான், கலங்கி நிற்காத. அவன் கலரா ரீல் விடுவான், கலங்கி நிற்காத. உன்னை விட யாரும் இல்லை, பெருமை பேசுவான். உன்னை விட யாரும் இல்லை, பெருமை பேசுவான். செல்போனில் மணிக்கணக்கா பேச தூண்டுவான். செல்போனில் மணிக்கணக்கா பேச தூண்டுவான். வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவார். வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவார். நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவார். நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவார். கை தட்டலாமா ரொனால்டோ அண்ணாக்கு? தேங்க்யூ ரொனால்டோ. நல்ல கை தட்டுங்க பார்ப்போம் அண்ணனுக்கு. அண்ணன் வேலை மத்தியிலையும் வந்து நமக்கு கூட இருந்து விபிஎஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சரி, டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க முன்னால் வாங்க பார்ப்போம். ஓகே, முதல்ல பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, கேட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எல்லாம் நின்று பாடலாம். ஓகேவா? சாத்தான் உருட்டு 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 விடுவான். அவன் பொய்யா பேசுவான். சாத்தான் உருட்டு 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 விடுவான். அவன் பொய்யா பேசுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலரார் இல்லடுவான், கலங்கி நிற்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலரார் இல்லடுவான், கலங்கி நிற்காத. சாத்தான் உருட்டு 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 விடுவான். அவன் பொய்யா பேசுவான். சாத்தான் உருட்டு 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 விடுவான். அவன் பொய்யா பேசுவான். கை தட்டலாமா? உன்னை விட யாரும் இல்ல, பெருமை பேசுவான். செல்போன்ல மணிக்கணக்கா பேச தோண்டுவான். உன்னை விட யாரும் இல்ல, பெருமை பேசுவான். செல்போன்ல மணிக்கணக்கா பேச தோண்டுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலரார் இல்லடுவான், கலங்கி நிற்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலரார் இல்லடுவான், கலங்கி நிற்காத. சாத்தான் உருட்டு 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 விடுவான். அவன் பொய்யா பேசுவான். சாத்தான் உருட்டு 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 விடுவான். அவன் பொய்யா பேசுவான். கை தட்டுங்க பார்ப்போம். வழியும் சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரு. நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரு. வழியும் சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரு. நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிற்காத. கர்த்தரே உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிற்காத. கர்த்தரே உனக்காக துணை இருப்பாரு. சாத்தான் உருட்டு 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 விடு
கேட்டுட்டீங்களா பாட்டு? கேட்டுட்டீங்களா? டான்ஸ் ஆடலாமா? உருட்டு 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 உருட்டுவா யாரு? அட யாரு? ஆமா, யார் போய் பேசுவான்? நீங்களாம் பேச மாட்டீங்கல்ல? சரி, பார்க்க போறேன். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? டான்ஸ் ஆடலாமா? சாத்தா உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலக்கரார் இருந்துடுவான், கலங்கி நிற்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலக்கரார் இருந்துடுவான், கலங்கி நிற்காத. சாத்தா உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். உன்னை விட யாருமில்ல பெருமை பேசுவான், செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான். உன்னை விட யாருமில்ல பெருமை பேசுவான், செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலக்கரார் இல்லடுவான், கலங்கி நிற்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலக்கரார் இல்லடுவான், கலங்கி நிற்காத. சாத்தா உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். வழியும் சத்தியும் ஜீவனையும் தந்திடுவாரு, நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரு. வழியும் சத்தியும் ஜீவனையும் தந்திடுவாரு, நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிற்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிற்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. நீதான் உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 விடுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். நல்லா இருந்துச்சா? நல்லா ஆடினீங்களா? சரி, சூப்பர். உட்காருங்க பாப்போம். நல்லா கை தட்டலாமா? பாடின அக்காவுக்கு, டான்ஸ் ஆடின அக்காங்களுக்கெல்லாம் நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஹாய், ஹலோ, 1 2 2, இன்னும் சத்தமா 2, இந்த சத்தம் போதாது. 2 2 2, சூப்பர். 3. ஓகே, இன்னைக்கு புது கிளாப் கற்றுக்கலாமா? நேற்று என்ன நம்ம கிளாப் பண்ணணும் ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. ஒரே தடவை ஒன்ஸ் மோர் பண்ணலாமா நம்ம? கீ 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 கீ. ஓகே, நெக்ஸ்ட்டு வெல்கம். கம் கம் வெல்கம், கம் கம் வெல்கம். சூப்பர். சரி, இன்றைக்கி நம்ம புதுசாக கற்றுக்கலாம். அதேமாரி 2 கிளாப். நம்ம வந்து ஜீசஸ் நேமை வந்து நம்ம வாயில் தான் சொல்லியிருக்கோம், ஜீசஸ், ஏசப்பா, ஜீசஸ். அதை வந்து கிளாப் மூலயமா இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் ஸ்கூல்லலாம் உங்களுக்கு 1 2 1 2 1 2 3 அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஸ்கூலில். அந்த மாதிரி இப்போ நம்ம ஜீசஸ் நேம்ஸை வச்சு கிளாப் பண்ண போகிறோம். ஓகேவா? 3 3 3னா என்னது? கம்முன்னு சைலண்ட்டாக கீழே உட்காந்துருந்தோம். 1 ஜீசஸ், JESUS, ஜீசஸ். கையை ரெண்டுத்தையும் லாஸ்ட்டாக ஜீசஸ்னால் கையை மேலே உயர்த்தி காட்டணும். ஓகேவா? JESUS, ஜீசஸ். சொல்லுங்க, ஜீசஸ். JESUS, ஜீசஸ்.
ஜீசஸ் JESUS ஜீசஸ் JESUS ஜீசஸ். ஓகே, இந்த கிளாப் பிடிச்சிருக்கா? இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணணும்? கிளாப் பண்ணணும். JESUS ஜீசஸ் JESUS ஜீசஸ். இப்போ நீங்கள் மட்டும் பண்ண போகிறீங்க, நான் அக்கா சொல்ல மாட்டேன். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இப்போ கேர்ள்ஸ் மட்டும் பண்ண போகிறாங்க, பாய்ஸில் சைலண்ட்டாக இருக்க போகிறாங்க. கேர்ள்ஸ் மட்டும் பண்ணலாமா? சூப்பர், கேர்ள்ஸ் சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ பாய்ஸ் நீங்கள் ஸ்டார்ட். இன்னும் ஒன் டைம். சூப்பர். 3. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சூப்பராக 2 பேருமே பண்ணிட்டீங்க. நல்லா சவுண்டாக லவுடாக சூப்பராக பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாப் வந்து நம்ம வந்து எல்லாரையும் பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி குட். அந்த பிளாக் டிஷர்ட் தம்பி என்ன சொல்லுவோம்? ப்ரைஸ் த லார்ட் சொல்லுவோம். நம்ம யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவோம்? ஆமாம், நம்ம எல்லாரையும் பார்த்தா ப்ரைஸ் லார்ட் சொல்லுவோம்ல. நம்ம கையை எடுத்து இப்படி தானே சொல்லுவோம், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட் ஆன்ட்டி, ப்ரைஸ் த லார்ட் அக்கா, ப்ரைஸ் த லார்ட் ஆன்ட்டி, ப்ரைஸ் த லார்ட் அக்கா, ப்ரைஸ் த லார்ட் அண்ணா அப்படின்னு இப்படி தானே நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம கிளாப் மூலியமாக ப்ரைஸ் த லார்டை சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ கிளாப் மூலியமானா இப்போ நான் ஆன்ட்டி கிட்ட உங்ககிட்ட பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் கவனமாக பார்க்கணும், சரிங்களா? ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். புரிஞ்சா? ஒன்ஸ் மோர், ப்ரைஸ் த லார்ட். நம்ம மத்தியில் இருக்கிற கிறிஸ்டி அக்கா வந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை இப்போ சொல்லி தர போகிறாங்க. கை தட்டலாமா கிறிஸ்டி அக்காக்கு? ஹாய் ஹாய். நேற்று நான் ஆண்டி அப்படியே சொல்லி கொடுத்தேன். ஹாய்னா என்ன பண்ண, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஷேக்கன் கொடுக்கணும்னு சொல்லலை. பிளஸ்டன் நீங்கள் வாப்பா. பிளஸ்டன் இரு, அண்ணா கொஞ்சம் வேலையாக இருக்கான், வருவான். இப்போ நான் அண்ணாக்கு ஹாய் சொல்லுவேன், அண்ணா எனக்கு வந்து ஹலோ சொல்லுவாங்க. சொல்லலாமா? சொல்லலாமா? ரெடியா? ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ. சரி, ஓகேவா? என்ன காலையிலே எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, சாப்பிட்லையா? சரி, ஓகே, முடிஞ்ச அப்புறம் நல்லா வெயிட்டாக சாப்பிட்லாம், சரிங்களா? சரி, நேற்று அக்கா என்ன கதை சொல்லி கொடுத்த அற்புதம்? யாருன்னா ஒருத்தர் வந்து தெளிவாக சொல்லணும். சரி வாப்பா, சாம்சன் வா. தெளிவாக சொல்லணும், கரெக்டாக பேர் சொல்லணும், ஊர்லாம் சொல்லணும். ராஜாவோட பையன். சரி, ராஜா பையனுக்கு என்ன இருந்துச்சு? அவர் குணம் இல்லாமல் இருந்தார், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்தார், அவர் குணப்படுத்தினார். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறீங்க, யாரா இருக்கீங்களா? எல்லாம் கவனமாக கேட்கணும், சரிங்களா? அக்கா சொல்லுவாங்க. ஏசப்பா வந்து கலிலேயா ஊருக்கு வந்திருப்பார். அதை வந்து கேட்ட ராஜா வந்து அவர் வந்து கப்பர்நகூர்லேருந்து வருவார். இந்த மாதிரி என் பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கா ஏசப்பா, நீங்கள் இங்கேருந்து அவருக்காக கொஞ்சம் குணமாகிறதுக்காக சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்வார். அப்புறம் ஏசப்பா வந்து உன் பையன் குணமாயிட்டாரு அப்படின்வார். ராஜா வந்து எப்போ குணமாவார்னு கேட்கும்போது 7ஆம் மணி நேரத்தில் குணமாவார். இவர் அங்கே போகிறதுக்கும் அவர் குணமாகிறதுக்கும் நேரம் கரெக்டாக இருந்தது. வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? நான் சொன்ன மாதிரி அக்கா சரியாக சொல்லிட்டாங்க. சரி, இன்றைக்கி ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். நம்ம எல்லோரும் வரி கட்டுறோமா? வீட்டில் டேக்ஸ் கட்டுறோம்ல. எதுக்காக? தண்ணிக்காக, கரண்ட்டுக்காக கட்டுறோமா இல்லையா? அதே போல் ஏசப்பாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? டேக்ஸு கட்டியிருக்கிறாங்க, சரிங்களா? பேதுருவும் ஏசப்பாவும் அவருடைய சீஷர்கள் எல்லாம் அந்த ஊர் வழியாக வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஏசப்பாக்கோட சீஷர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்டவர் வந்து வரி கட்டுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க
கேட்குறாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பேதுருக்கிட்ட அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே அவங்க வந்து வரி கட்டுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாரு, சரி பேதுரு யாரு, சத்தமாக சொல்லுங்கள், பேதுரு யாரு, மீன் பிடிக்கிறவர். பேதுரு யாரு, மீன் பிடிக்கிறவர். ஏசப்பா வந்து அவர்கிட்ட ஒரு வேலையை சொல்கிறாரு, நீ போய் கடலில் போய் மீன் பிடி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிடிக்க சொல்கிறாரு, மீன் பிடிக்க சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில், சரியா? அப்படி ஏசப்பா மீன் பிடிக்க போகும்போது முதலாவது ஒரு மீன் உன்னுடைய வலையில் அகப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வரும் வலையில், என்ன வரும் வலையில், மீன் வருமா, மீன் வருமா வராதா? வலையை போட்டால் கடலில் என்ன வரும், மீன் வரும். நம்ம சாப்பிட்றோம்ல ஃபிஷ்ஷு, ஓகேவா? அதனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, முதல்ல போயிட்டு வலையை போடு, அப்போ வலையில் போடும்போது ஒரு மீன் வந்து உனக்கு அகப்படும் அப்படின்னு சொல்கிறார். சரி, மீன் வாயில் என்னெல்லாம் இருக்கும், மீன் வாயில் என்னெல்லாம் இருக்கும், வயிற்றில் குடல் இருக்கும், ரொம்ப ஸ்மெல் வரும்ல, பேட் ஸ்மெல் வரும் தானே, அப்படி தானே? யாருக்கெல்லாம் ஃபிஷ்ஷோட ஸ்மெல் பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுப்பா. சிலருக்கெல்லாம் பிடிக்குமா, கையை தூக்கலையே. சரி, அந்த மாதிரி பேதுருக்கிட்ட ஏசப்பா சொல்லும்போது அந்த மீன் வயிற்றில் நீ பாரு ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மீன் வயிற்றில் எங்கன்னா பணம் இருக்குமா, இருக்குமா, இருக்காது. ரொம்ப அதோட எப்படி சொல்கிறது, பேடான இது தான் இருக்கும்ல, கழிவு தான் இருக்கும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, அதோடைய ஃபிஷ்ஷுடைய வாயினை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் என்ன பண்ணுறாரு, பேதுரு வலையை போடுறாரு, வலையில் மீன் வருது, அதை திறந்து பார்க்கும்போது என்ன இருந்துச்சு, ஒரு வெள்ளி பணம் இருந்துச்சு. எப்படி வரும் அது, யாரால் முடியும், என்னால் வர வைக்க முடியுமா, உங்களால் வர வைக்க முடியுமா, முடியாது. ஆனால் யாரால் முடியும், ஆமாம், ஜீசஸால் முடியுமா, முடியாதா, முடியும். அது எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை, ஒரு மீன் வாயில் போய் ஒரு வெள்ளி பணம் இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய அற்புதம். சரி, நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பாக்கு கிளாப் பண்ணுமா, கிளாப் பண்ணுமா? அதே போல் இன்றைக்கி பண்ணிடலாமா, ஒரு அற்புதம் செஞ்சாங்களே, பெரிய அற்புதம், எல்லாம் சத்தமாக கிளாப் பண்ணுங்க. அந்த வெள்ளி பணத்தை எடுத்து என்ன பண்ணாங்க, அந்த வரி வாங்குறவங்க கிட்ட ஏசப்பா கொடுத்தாங்க, சரிங்களா? ஏசப்பா எல்லாமே என்ன பண்ணார், நேர்த்தியாக செஞ்சாங்க. நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே போல் தான் ஏசப்பாவும் உண்மையாக வாழ்ந்தாங்க, சரிங்களா? இன்றைக்கி செஞ்ச அற்புதம் என்னது, மீன் வயிற்றில் ஒரு வெள்ளி பணம் கிடைச்சிது. இன்றைக்கி செய்த அற்புதம் என்னது, வெரி குட். நல்ல கை தட்டலாமா, கிறிஸ்டியக்காக்கு நல்ல கை தட்டுங்க பார்ப்போம், நல்ல கை தட்டுங்களேன், வெரி குட். நம்ம ஒரு கேம் பண்ண போகிறோம், போகலாமா? யாருக்கெல்லாம் கேம் விளையாடணும்னு ஆசை? சரி, ஃபஸ்ட்டு பிகினர் ப்ரைமரிக்கு முடிச்சிடலாம். சரி, நான் டீச்சர்ஸ், பிகினர் டீச்சர்ஸ் மட்டும் முன்னாடி வாங்கம்மா ஃபாஸ்ட்டாக.
நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்வீட்டி அக்கா வந்து மிஷினரி ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. கை தட்டலாமா? நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். நேற்று யார் மிஷினரி ஸ்டோரி சொன்னது? ஜெனிஃபர் ஆண்டி. வெரி குட். என்ன கதை சொன்னாங்க? சவுல் கதை சொன்னாங்க. வெரி குட். இதெல்லாம் லாஸ்ட் டே இன்ஸ்பெக்ஷன் அப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் டே ஸ்வீட்டி அக்கா இன்னைக்கு கதை சொல்ல போகிறாங்க, மிஷினரி ஸ்டோரி. நல்ல கை தட்டுங்க பார்ப்போம், ஜோராக கை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இல்லை பத்தலை. ஹல்லேலூயா. சரி, ஒரு பஞ்சாபி ஹல்லேலூயா சொல்லாமா? யாருக்கு தெரியும் பஞ்சாபி ஹல்லேலூயா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. நேற்று வந்தவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புதுசா வந்தவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா வெரி குட். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. எல்லாரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. டெய்லி வந்து சாங்ஸு டான்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, கதெல்லாம் பிடிச்சிருக்கா? கொஞ்சோண்டு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கவனிக்கிறீங்களா? ஒரு மிஷினரி, ஒரு அங்கிள் பற்றி ஸ்டோரி சொல்கிறேன், கவனிக்கிறீங்களா? நான் நடுவில் கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான் ஹென்ரின்ற ஒரு அங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஜான் ஹென்றி. சத்தமாக சொல்லுங்க. ரொம்ப பெருசாக இருக்குல்ல பேர்? ஆமாவா? நம்ம குட்டியா ஜான் அங்கிள்னு கூப்பிடலாமா? அவர் பேர் என்ன? ஜான் அங்கிள். சொல்லுங்க. ஜான் அங்கிள். அவர் எங்கே பிறந்தாருன்னா பிரிட்டிஷில் பிறந்தார். சரிங்களா? பிரிட்டிஷில் இருக்கிற இங்கிலாந்து தேசத்தில் அவர் பிறந்தார். ஓகேங்களா? அவருக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஆசை அப்படி? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல? எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது? எல்லாருக்கும் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் ஆசை இருக்குது தானே? அவருக்கு என்ன ஆசைன்னா ஏசப்பா பற்றி சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா. என்ன ஆசையா? ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா. ஆனால் யாருக்கு தெரியுமா அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு? தெரியுமா? கவனிங்களேன். மோசஸ். யாருக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு தெரியுமா? பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பார்க்கலாமா யாருன்ட்டு? இங்கே பாருங்க, இவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? காட்டுவாசிங்க. இவங்கள பார்த்தா நமக்கு என்ன வரும்? பயம் வரும். அவங்க கிட்ட போய் பேசுவோமா? தலை தெறிக்க ஓடி போயிடுவோம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? அவங்கள நம்ம போய் பேசுவோமா? அவங்களோட சேருவோமா? சேரவே மாட்டோம் தானே? ஆனால் அந்த ஜான் அங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? அப்படிப்பட்ட அந்த காட்டுவாசி மக்களுக்கு தான் ஏசப்பா பற்றி சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாம். அதுக்காக வந்து அவர் அவங்க இருக்கிற இடத்துக்கே போகணும்னு ஆசைப்பட்டாராம். அவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கிறாரு. ஆனால் காட்டுவாசிலாம் எங்கே இருப்பாங்க? காட்டுக்குள்ளே இருப்பாங்க. காட்டுக்குள்ளே எதுனா இருக்குமா? சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, வீடு இருக்காது, கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது தானே? ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் யாரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு? ஏசப்பா பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த காட்டுவாசி மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா உங்களுக்கு? அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாமா? எப்படி இருக்காங்க பார்க்க? ஐயோ, பயங்கரமாக இருக்காங்கல்ல. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? அவங்க இடத்துக்கு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு யாருன்னா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கொன்று போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ருவாங்க. யாருன்னா அவங்க இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கொன்று போட்டு சாப்பிட்ருவாங்க. அப்போ இங்கே யாருன்னா போவாங்களா? போகவே மாட்டாங்க தானே? ஆனால் அந்த ஜான் அங்கிள் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணார். எல்லாரும் திட்டுறாங்க, ஐயோ ஜான் அங்கே மட்டும் என்ன பண்ணிடாத, போகவே போயிடாத. நீ போனீன்னா என்ன ஆயிடுவ? காலி ஆயிடுவ. உன்னை என்ன பண்ணிடுவாங்க? கொன்று போட்டு சாப்பிட்டு முழுங்கிடுவாங்க. அப்படி சொன்னாங்களாம். எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஜான் அங்கிள் என்ன தெரியுமா பண்ணார்? தைரியமாக நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏசப்பா பற்றி என்ன பண்ணுவேன், போய் சொல்லுவேன் சொல்லிட்டு போனாராம். அந்த காலத்தில் எப்படி போவாங்க? அந்த காலத்துலாம் ரோடு இருக்குமா? பஸ்ஸு, ட்ரெயின், கார்லாம் இருக்குமா? இருக்காது. அப்போ எப்படி போவாங்க? வெரி குட். எதில் போனாங்க?
கப்பலில் இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் அங்கே ஒரு குட்டி தீவு, அந்த தீவு பேர் பாப்புவா தீவு, ஓகேவா? அந்த பாப்புவா தீவுக்கு அவர் என்ன பண்ணார், இப்படி தான் ட்ராவல் பண்ணி மேலே இருக்கு பாருங்க அந்த பாப்புவா தீவு, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்போ போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. அந்த கப்பலில் போகிறவங்களாம் சொல்கிறாங்களா, நீ எங்கேப்பா போகிறேன்னு கேட்குறாங்களாம். நான் அந்த பாப்புவா தீவுக்கு போகிறோம். ஐயோ பாப்புவா தீவா, தயவு செஞ்சு போயிடாத, நீ அங்கே போகிறது கடல்லே கூட விழுந்து என்ன பண்ணிவிடு, விழுந்துரு, கடலில் விடுறதை விட அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிக்காத, மாட்டிக்காதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தைரியமாக ஏசப்பாக்காக எங்கே போனார், அந்த தீவுக்குள்ளே போகிறாராம். அந்த தீவுக்குள்ளே போய் இப்படி கால் எடுத்து வைக்கிறாராம். அங்கே யார் இருக்கா, காட்டுவாசி எப்படி திரும்ப வெல்கம் பண்ணாங்க அவரை பார்க்கலாமா? பாருங்க, அந்த ஜான் அங்கிள் அவங்க எப்படி வெல்கம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்மள என்ன பண்ணுவோம், அப்படியே யூட்டன் அடிச்சு வீட்டுக்கு ஓடி போயிடுவோம், ஆமாம் தானே? ஆனால் கடல்லையே குதிச்சிடுவாங்களா சுமனக்கா? நம்மள என்ன பண்ணியிருப்போம், திபுன்னு ரிட்டன் ஓடி இருப்போம். அவங்க எப்படி இருக்காங்க பாரு. ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு ஒரே ஒரு சின்ன அங்கிள் என்ன பண்ணாராம், போனாராம். இவங்க கத்தி எடுத்து அவரை வெட்டலான்னு வர்றாங்களாம். அவர் என்ன பண்ணாருன்னா அவங்களோட பாஷையில் பேசுகிறாராம். காட்டுவாசியில் ஒரு பாஷை பேசுவாங்க தெரியுமா? யாருக்கு தெரியும் காட்டுவாசி பாஷை எப்படி இருக்கும் தெரியுமா? காட்டுவாசிங்களாம் எப்படி பேசுவாங்க, அவங்க பாஷையே புரியாது தானே. திடீர்னு இந்த ஜான் அங்கிள் அவங்களோட பாஷையில் பேசுகிறாங்களாம். இப்படி வெட்ட வந்தவங்க கையை இறக்கி, யாரா இவன் நம்ம பாஷையை பேசுகிறானே அப்படின்னு ஒரே ஷாக்காம். அவன் ட்ரெஸ்ஸு நம்மள மாதிரி இல்லை, அவன் ரொம்ப வெள்ளையாக அழகாக இருக்கான், டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ஆனால் பாஷை மட்டும் யார் மாதிரி பேசுகிறான், நம்மள மாதிரி பேசுகிறானே சொல்லிட்டு ஒரே ஷாக்காம். அப்போ தான் என்ன பண்ணாங்க, எடுத்த கத்தி என்ன பண்ணாங்களாம், அப்படியே கீழே இறக்கிட்டாங்களாம். இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவங்க கூட சேர்ந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி 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 என்ன ஆனார் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாரா. என்ன ஆனாரா, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாராம். பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், எப்படி அந்த காட்டுவாசி கூட அந்த ஜான் அங்கிள் என்ன ஆகிட்டார், இப்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்கள வெட்டுவாங்களா, கொன்று சாப்பிடுவாங்களா? என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ என்ன கிடச்சி, அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. இப்போ என்ன பண்ணாராம், ஒவ்வொருத்தருக்கா ஏசப்பா பற்றி என்ன பண்ணாராம் சொல்லி கொடுத்தாராம். ஏசப்பா எப்படிப்பட்டவர், ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ஏசப்பா உங்கள் மேலே அன்பாக இருக்காரு, நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க, ஏசப்பா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களோட பாஷையிலேயே சொல்லி கொடுத்தாராம். அவங்களோட பாஷையிலேயே பைபிளும் எழுதி அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்தாராம். காட்டுவாசிங்களுக்கெல்லாம் படிக்க தெரியுமா? ஸ்கூல் போயிருப்பாங்களா பிள்ளைங்களாம்? போயிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு எதாவது செய்யணும்ல, ஆமாம் தானே? ஏசப்பை பற்றி சொன்னோம், அப்புறம் வேறு எதாவது ஹெல்ப் பண்ணணும்ல. அப்போ அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரா, ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஸ்கூல் சொல்லி கொடுத்தாராம். பார்க்கலாமா? பார்த்தீங்களா? காட்டுவாசி பசங்களுக்கு ட்ரெஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இப்போ பாரு, அவங்க பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, உங்களை மாதிரி படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அது மாத்திரம் இல்லை, அங்கே சர்ச்செலாம் இருக்காதுல்ல, சர்ச்சும் கட்டினாராம். பார்க்கலாமா? பாருங்களேன், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தீவில் ட்ரெஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களாம். இப்போ அவங்க யார் என்ன பண்ணுறாங்களாம், ஏற்றுக்கிறாங்களாம். இல்லை நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இந்த ஸ்டோரியிலேருந்து, நம்ம எந்த ஜனங்களையும் வெறுக்கவே கூடாது, எல்லாரோடையும் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோன்னா எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏற்றுப்பாங்க. ஏசப்பா பற்றி என்ன சொல்லணும், ஓகேங்களா? அப்போ உங்கள் கிளாஸில் கூட இவன் என் ஃப்ரெண்டு இல்லை, இவன் கூட நான் பேசுவேன், இவன் கூட நான் பேச மாட்டேன், அப்படி யாரும் சொல்லக்கூடாது, சரிங்களா? கிளாஸில் இருக்கிற எல்லாருமே நமக்கு யார், ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே யார், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும், எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், எல்லாரோடையும் பேசணும், சரிங்களா? ஓகேங்களா? ஸ்டோரி புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் கதை புரிஞ்சுதா? கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனல் டேயில் கேட்கப்படும், சரியா? சரி, அடுத்தது சீக்கிரமாக ஒரு 2 minutesல சாண்டினாக்கா ஆகமங்கள் சொல்லி தந்துடுவாங்க. நேற்று ஆதி ஆகமத்துலேருந்து எத்தனை வரைக்கும் படித்தோம்? 10 படித்தோம். சொல்லுங்கள் பாப்பா, ஆதி ஆகமம் எதில் முடித்தோம்? 2 சாமுவேல் வரைக்கும் முடித்தோம். சரி, இன்னைக்கு அடுத்த 10 அக்கா சொல்லி தருவாங்க 2 minutesல. சரி,
இன்னைக்குடைய ஆகமங்கள் படிக்கலாமா? இன்னைக்கு வந்து நேற்று வந்து நம்ம 10 படித்தோம்ல, இன்னைக்கு வந்து நம்ம 11 படிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் இருந்து பிரசங்கி வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? 3 எப்படி இருக்கணும்? கீப் சைலண்ட் ஆகிடணும். 3 2 3 ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி. 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி. இப்போ யாருக்கெல்லாம் தெரியும்? சரி, இன்னும் 1 டைம் அக்கா சொல்லி தரட்டுமா? ஓகே. 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி. ஓகே, இந்த 11 வார்த்தைகளும் நாளைக்கு அக்கா வந்து உங்ககிட்ட கேட்பேன், சரிங்களா? சேர்த்து ஆதி ஆகமத்திலிருந்து பிரசங்கி வரைக்கும் மொத்தம் 21 ஆகமங்கள் நீங்கள் சொல்லணும். யார் நாளைக்கு 2 பேர், கேர்ள்ஸில் ஒருத்தர் பாய்ஸில் ஒருத்தர் அக்கா கேட்பேன், சொல்கிறவங்களுக்கு நாளைக்கு பரிசு உண்டு, சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ சாண்டினா. விஜய் சிஸ்டர் கை தட்டலாமா? 2 பேருக்கும் 2 டீச்சர்ஸ்க்கும் நல்ல தட்டுக்கு பார்ப்போம். சோத்திரம் ராஜா, சோத்திரம் அப்பா. தகப்பனே அப்பா, என் குழந்தைகளை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த 2வது நாளிலே அப்பா இந்த விபிஎஸ்சி நீ ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே தகப்பனே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்னும் அப்பா, இன்னும் கூடியிருக்கிற குழந்தைகளோடு கூட இன்னும் அதிகமான குழந்தைகளை நீர் கூட்டி சேர்ப்பீராகப்பா. இன்னும் அப்பா, அங்கங்கே இந்த வெயிலிலே சுற்றி கொண்டிருக்கிற குழந்தைகள் யாவரையும் அப்பா இந்த இடத்துல நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராகப்பா. ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக குழந்தைகளை நீர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேருங்க ஏசப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் அப்பா இந்த குழந்தைகளை நீர் எங்களுக்கு கிஃப்டாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்பா. இந்த பிள்ளைகளை அப்பா நாங்கள் விதையாக விதைத்திருக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த கனி அப்பா வளர்ந்து கனி கொடுக்குற பிள்ளைகளாக காணப்பட்டும் தகப்பனே. திராட்சை கொடியை போல் அவர்கள் காணப்பட்டும் அப்பா தகப்பனே. நீர் எங்களை அப்பா தகப்பனே இந்த குழந்தைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் குழந்தைகளை ஆட்டு மந்தை போல் மேய்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் அப்பா குழந்தைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்து இந்த இடத்துல கூடி அப்பா உம்முடைய வேத வசனங்களை கேட்டு பைபிளை அலசி ஆராய்ந்து கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸையும் குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து தகப்பனே. நீர் குழந்தைகளை நீ அப்பா மென்மேலும் நீர் உயர்த்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் பெயர் சொல்லி அழைக்க வேண்டுமாய் அப்பா உன் கரத்தில் குழந்தைகளை ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிந்து கொண்ட என் தேவாதி தேவன் அப்பா இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு அந்தந்த குடும்பங்களுக்கு பெரிய காரியங்களை நீர் செய்வீராகப்பா. இந்த குழந்தைகள் வளர்ந்து கனி கொடுக்குற பிள்ளைகளாய் அப்பா அவர்கள் காணப்பட்டும் தகப்பனே. ஆவியின் கனிகள் தரிக்கப்பட்ட குழந்தைகளாய் அவர்கள் காணப்படட்டும் தகப்பனே. இந்த விபிஎஸ் கிளாஸ் அப்பா இதில் வந்து அவர்கள் கற்றுக்கொண்ட யாவையும் ஒன்றையும் அப்பா இடையில விட்டுவிடாத படிக்க அப்பா அவர்கள் இதிலே நிலை நிற்க வேண்டும் தகப்பனே. நீர் ஒவ்வொரு குழந்தைகளையும் கரம் பிடித்து நீர் நித்தமும் நீர் முடிவு பரிந்தும் நீர் நடத்துவீராக அப்பா. இன்னும் ஆர்வமாக இன்னும் பல பிள்ளைகள் அப்பா இதில் கூடி வந்து இந்த இடத்துல அப்பா சேரும்படியாக இன்று மீதியாக இருக்கிற இந்த 3 நாட்களிலும் கூட கர்த்தர் தாமே நீர் கூட இருந்து பொறுப்பெடுத்துக் கொள்வீராகப்பா. குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ் மற்றும் அப்பா எங்கள் ஊழியக்காரர்கள் இருவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தகப்பனே இன்னும் அதிகமாக இந்த விபிஎஸ்சி இன்னும் அதிகமாக நீ மென்மேலும் ஆசீர்வதித்து தகப்பனே இன்னும் ஆலமரத்தை போல இதை பழகி பெருக செய்யுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சிஸ்டர். நல்ல கரங்களை தட்டுவோமா ஆண்டிக்கு? ப்ரேயர் பண்ண ஆண்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சிஸ்டர்.